இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களே சொன்ன வார்த்தையை அன்பின் சீசனாகிய யோவான் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அல்லேலூயா. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவனுக்கு அது மரணம் அல்ல. அவனுக்கு நரகம் பாதாளம் கிடையாது. பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்தின் மூலமாக இன்று அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வசனம் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தான் வசனமாக இருக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை விதமான புத்தகங்கள் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் இருக்கிறது. கதை எழுதுகிறவர்கள் கதை புத்தகம் வைத்திருக்கிறார்கள். கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை புஸ்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். புராணங்கள் எழுதுகிறார்கள். கற்பனை கதைகள் எழுதுகிறார்கள். இப்படி பலவிதமான புத்தகங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் என்பது பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேறு எந்த புத்தகத்திலும் பரிசுத்தம் என்கிற வார்த்தை இல்லவே இல்லை. அப்போ பரிசுத்தமுள்ள வார்த்தை, பரிசுத்தமுள்ள எழுத்து, பரிசுத்தமுள்ள புஸ்தகம் வேத புஸ்தகம் ஒன்று தான். அல்லேலூயா. இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இதற்குள்ளே இருக்கிற வார்த்தைகள், எழுதப்பட்டிருக்கிற பொறிக்கப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளே. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரை கொண்டு பரிசுத்தாவியரோட துணையோடு எழுதப்பட்டதான வார்த்தைகள் தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டதான வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது தேவனாக இருந்தது. அது மாமிசமாக தான் இயேசு கிறிஸ்து அந்த பூமியிலே வந்தது. அல்லேலூயா. பிரிக்க முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவனையும் இந்த வார்த்தையையும் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள். நித்திய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. அப்போது இதில் சொல்லப்பட்ட சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இதிலே வல்லமை உண்டு, இதிலே விடுதலை உண்டு, இதிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பரலோக ராஜ்யமும் உண்டு. அல்லேலூயா. இதை அறிந்த பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால், இதன் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு மறைத்து வைக்க பார்ப்பான். அல்லேலூயா. பாஸ்டர், வேதாகமத்தை படிக்க வேண்டும், எனக்கு நல்ல ஆசை. ஆனால் வேதாகமத்தை எடுத்த உடனே எனக்கு தலைவலி வருகிறது என்று சொல்கிறவர்கள் உண்டு. வேதாகமத்தை எடுத்த உடனே எனக்கு தூக்க மயக்கம் வருகிறது என்று சொல்கிறவர்கள் உண்டு. வேதத்தை வாசித்தாலும் எனக்கு புரியவில்லை என்று சொல்கிறவர்கள் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், இவை அனைத்துமே நாம் வாசித்து தியானித்து அதன்படி வாழ்வோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அதற்கு தடை பண்ணும்படியாக பொல்லாத பிசாசானவன் இந்த வேத வசனங்களை வாசிக்க விட மாட்டான். அல்லேலூயா. ரெண்டு வாசித்தாலும் தியானிக்க விட மாட்டான். தியானித்தாலும் அதன்படி வாழ விட மாட்டான். உலக சிற்றின்பங்களை இல்லை ஏதாவது நெருக்கங்களை போட்டு நம்மை அதன்படி ஜீவிக்க விட மாட்டான். இது அவனுடைய பெரிய தந்திரம். அல்லேலூயா. இதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் சங்கீதத்தில் நாம் தியானித்ததான் அந்த வசனத்தின் மூலமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை மேலே பிரியமாக இருக்கணும்.
அவன்தான் பாக்கியவான். அவனுடைய சந்ததி தான் பலத்திருக்கும், அவனுடைய சந்ததி தான் ஆசீர்வாதமாக இருக்கும், அவனுடைய சந்ததி தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே வேதத்தின் மேல் அதிகமாய் நாம் பிரியமுள்ளவர்களாய் இரவும் பகலும் அல்லும் பகலும் வேதத்தின் மேல் தேனமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நேரம் வாய்க்கும் போதெல்லாம் படிக்கணும். காலையில் மட்டும் சாயங்காலம் மட்டும் அப்படின்னு வைக்கக்கூடாது. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் வேத வசனத்தை தேடி வாசிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. வேத வசனத்தை வாஞ்சையோடு தேடி வாசிக்க வேண்டும். அதிலே நித்திய ஜீவன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்பார்கள். வேத வசனத்தின்படி நடக்க வாஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. அப்படி வாஞ்சிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நித்திய ராஜ்யம் உண்டு. நாம் எதை இழந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. எனவே இதை படிக்க விடாதபடிக்கு தடைப்படுகிற பிசாசை அடையாளம் கண்டு அவனை துரைத்து விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான வேத வசன அட்டையிலும் சொல்லப்பட்டது. வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வேதத்தின்படி வாழுங்கள். அப்படி செய்வோன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். வரும்போது அவருடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்துக்கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உலக ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வரவில்லை. உலகத்தின் சிறையிருப்புகள் நீங்கும்படியாக மட்டும் நாம் கர்த்தரை தேடி வரவில்லை. எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி இயேசு சொல்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இந்த வசனத்தை கைக்கொள்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேர்வான். அல்லேலூயா. 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு நம்முடைய உலக மனிதனுடைய சகல மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆவது நாளில் உயிரோடு எழும்பி நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போன அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் போகிறேன், ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி விட்டு மீண்டும் வருவேன். இப்போது ஒரு தேற்றவாளனை பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் உங்களை சத்தியத்தில் வழி நடத்துவார்கள். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் வருவேன்னு சொன்னார். சீக்கிரமாக அவர் வரப்போகிற. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருக்கு சாட்சி சொல்ல யாரும் தேவையில்லை. அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். நம்ம என்ன விதைச்சமோ அதைத்தான் அறுக்க போகிறாள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலாகிலும் நாம் மனம் திரும்பினவர்களாய் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி ஜீவித்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவருடைய வருகைக்காக எதிர்கொண்டு நிற்போம். கர்த்தர் அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். நிச்சயமாய் அழைத்து செல்வார். உங்கள் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நாளிலே அந்த வசனத்தை குறித்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறதாம்? மண் குகையிலே 7 தரம் உருக்கப்பட்டு ஒரு வெள்ளி எப்படி சுத்த வெள்ளியாக மாறுகிறதோ, அந்த வெள்ளியில் இருக்கிறான அசுத்தமான காரியங்களில் மாற்றப்படுகிறதோ, அதுபோல கர்த்தருடைய சொற்கள் இருக்கிறது. அது சுத்த சொற்கள். அப்படி என்று சொன்னால் இதில் எழுதப்பட்டிருக்க வசனத்தில் ஒன்று கூட மாற்றமில்லை. அது கர்த்தருடைய வார்த்தை, அது அப்படியே ஆகும். விசுவாசிக்கிறவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இது சாதாரண புத்தகம் அல்ல, சாதாரண எழுத்து அல்ல. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுத்தாக பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த வார்த்தைகள், இது சுத்த சொற்கள் தான் இதில் இருக்கிறது. எழுத்து என்று சொல்ல முடியும், வார்த்தைகள் இருக்கு, சொற்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதில் இருக்குது. அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் நம்மோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில்
தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனமெல்லாம் எப்படி இருக்கிறது? புடமிடப்பட்டவைகளாக இருக்கிறது. புடமிடப்பட்டவைகள். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாப்பாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார், கோட்டையாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், கண்மலையாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இது சாதாரண புத்தகமாக யாரும் நினைக்காதீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்போது 7 தரம் மண் குகையிலே உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள், வேத வார்த்தைகள், வேத வசனங்கள். அது தேவனுடைய வசனம். இது புடமிடப்பட்டவைகள். இந்த தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்து தியானித்து இதன்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அரணாயிருக்கிறார், கோட்டையாயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார். என்ன தீங்கு, என்ன துர்ச்செய்திகள் வந்தாலும் அது அவனை அணுகப் போவதே இல்லை, அணுகாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகியும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது வகை அறுக்கிறவர்களாய் இருக்கிறது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கிறதாம்? தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. இதில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. ஆகையினாலாம் படிக்க தெரியாதவர்களாக இருந்தாலும் வேத புத்தகத்தை மார்போடு நாம் அணைத்து கொள்வோம் என்று சொன்னால், அதை சுமப்போம் என்று சொன்னால், அதற்குள்ளே இருக்கிற ஜீவ வார்த்தைகள் சுமக்கிறவர்களுக்குள்ளாலே கிரியை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. அது ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வல்லமை அதற்குள்ளாலே இருக்கிறது. அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். இந்த வார்த்தையை விசுவாசித்தால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அற்புதத்தை தேடி ஓட வேண்டாம். எலியாவுக்கு காகத்தை கொடுத்ததான, அப்பத்தை கொடுத்ததான, இறைச்சியை கொடுத்ததான காகத்தை தேடி ஓட வேண்டாம். அந்த காகத்தை அனுப்பினார் அல்லவா ஒருவர், அவரை தேட வேண்டும். அவருடைய வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வசனத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள், அதன்படி ஜீவியுங்கள். இதிலே வல்லமை உண்டு. இது ஜீவ வார்த்தைகள் இதிலே இருக்கிறது. இதில் வல்லமை உள்ள வார்த்தைகள். இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விடவும் மிகவும் கூர்மையாக்கப்பட்டது. ஆகையினால தான் வசனத்தை எடுக்கும்போது, வேதத்தை எடுக்கும்போது, அல்லனா பிரசங்கிக்கும் போது கொஞ்சம் கவனமாய் பிரசங்கிக்க வேண்டும். எனக்கு தான் ஞானம் இருக்குது, வல்லமை இருக்குது, வரங்கள் இருக்கிறது என்று சொல்லி வசனத்தை மனம் விருப்பம் போல வளைத்தால் அது வெட்டும். அது கூர்மையானது. அது யாரையும் விட்டு வைக்காது. நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகள் முதலாவது என்னக்கிட்ட நியாயம் தீர்த்துக்கிட்டு தான் உங்கள்கிட்ட நியாயம் தீர்க்க வரும். முதலிலே ஜெப வீட்டிலே தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது. அப்போ முதல்ல எனக்கிட்ட வந்துக்கிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட வரும். காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட மிக கூர்மையாக இருக்கிறபடினாலே நம் வசனத்தை கவனமாக தான் பயன்படுத்த வேண்டும். இந்த வசனங்களை வீணாய் செலவழிக்கக்கூடாது. நமக்கு சாதகமாய் வளைத்து உருவகம் பண்ணி எடுக்கக்கூடாது. வசனமே, வார்த்தை. இதில் உள்ள கம்மா புஷ்டப்பு கூட மாற்றவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஏனென்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன செய்கிறதா? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
அதான் சிலருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் உள்ளே வந்து குத்திச்சுன்னா, இங்கே குத்துனது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கொலை பண்ணுறதுக்கு இல்லை, உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நமக்கு ஒரு தீராத ஒரு வியாதி வந்தால், ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்கிறதான அளவிற்கு ஒரு வியாதி வந்தால், எப்படி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டு, எப்படி மயக்க இன்ஜெக்ஷனை செலுத்தி, எப்படி நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறாங்க, கத்தியினால் அறுத்து பைபாஸ் ஆப்ரேஷன்லாம் நடக்கிறது, எப்படி நேராக கிழிச்சிருவாங்க. அப்படிலாம் கிழிச்சு உள்ள என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை மாற்றி திரும்பவும் பழையபடி என்ன செய்கிறாங்க, கட்டி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அல்லேலூயா. அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை சும்மா ஆத்துமாவை குத்த வரல, ஊனை கணுக்களெல்லாம் குத்த வரல. அது வர்றது எதுக்குன்னா நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படியாய். இந்த வசனம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளை காயப்படுத்துவதற்கல்ல, காயப்படுத்தி குணப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. அதே நாம் ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் நமக்குள்ளால் வந்து குத்திச்சுன்னா என்னை குணப்படுத்த போகிறது, எனக்குள்ளால் இருக்கிற வியாதியை குணப்படுத்த போகிறது, எனக்குள்ளால் இருக்கிற அருவருப்பான காரியத்தை மாற்றப் போகிறது என்பதை நாம் வாஞ்சியோடு அந்த வசனத்தை நம்ம உட்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அது வெறுமனே வராது. வேத வசனம் என்ன செய்யாது, போயிட்டு திரும்பி சும்மா வராது, அதுக்கு வேலையை செய்துட்டு தான் வரும். அல்லேலூயா. ஏன்னா அதற்கு வல்லமை இருக்கிறது, அதுக்கு ஜீவன் இருக்குது, உயிர் இருக்கிறது. ஜீவனுள்ள தேசத்தில் நம்மளை கொண்டு சேர்க்க போகிறது இந்த வசனம் தான். கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நியாய தீர்ப்பு இந்த வசனத்தின் மூலம் தான் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த வசனத்தின் மூலம் நீ எப்படி வாழ்ந்திருக்கிறாய் என்று தான் வலது பக்கமும் இடது பக்கமும் பிரித்து விட போகிறார். செம்மறியாட்டு கூட்டமா, வெள்ளாட்டும் கூட்டமா, கிறிஸ்துவின் பிள்ளையா, பிசாசின் பிள்ளையா, உன்னுடைய கிரியைகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றி விட போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறபடினாலே எவ்வளவு தூரம் இந்த வசனத்தை அறிந்து அதன்படி ஜீவிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதினான நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்க்கும்போது வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரையும் செல்லுகிறது என்று சொல்லி பார்க்க. அந்த வசனத்துடைய கடைசி பகுதி ரோமர் 10:18 கடைசி பகுதி வசனங்கள் என்ன செய்கிறான், பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்கிறது. அப்போது இது செல்லாத ஒரு இடம் கூட என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. நம்ம இருதயத்துக்குள்ளே குத்துறது மட்டுமல்ல, பூமியில் வாழ்கிற அவன் காட்டில் வாழ்கிற மனுஷனோ நாட்டில் வாழ்கிற மனுஷனோ பூமியின் கடைசி பரியந்தம் கடையாந்தரம் மட்டும் இந்த வசனங்கள் செல்லத்தான் போகிறது, சென்று கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது போகிறது. 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறான வேளையில் 119:89 கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. மற்ற புத்தகங்களை மாறி அல்ல, இந்த வேத வசனங்கள் என்றென்றைக்கும் வானத்தில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியும் வானமும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் ஒரு வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார்னு சொன்னால் அதை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. கடமைக்காக மட்டும் எடுத்து பயன்படுத்தாதீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை படிச்சுட்டு போயிட்டு எங்கேயோ வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தூசி தட்டி எங்கே இருக்குன்னு தேடி திரிஞ்சிட்டு அலையாதீங்க. இது ஒரு பொக்கிஷங்க. இந்த பொக்கிஷத்தை கைவிடாதீங்க. எப்போதும் நம்முடைய நினைவு இந்த பொக்கிஷத்துக்குள்ளால் இருக்கட்டும். ஏதோ 10 பொண்ணு நகை இருந்தால் பீரோவில் இருக்குமா எங்கே இருக்குது 24 மணிக்கூர் நினச்சிட்டு இருக்கிறோம்ல, அதை விட விலையேற பெற்ற பொக்கிஷம் இந்த பொக்கிஷம். அல்லேலூயா. நம்முடைய நினைவு இதில் இருக்கட்டும். இன்று முதல் யாரும் வேதாகமாக எங்கே இருக்கிறத தேடி போகக்கூடாது. எங்கே வச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும். அல்லேலூயா. அந்த வாஞ்சை உங்களுக்கு உள்ளே இருப்பதாக. இந்த 119ஆம் சங்கீதத்துடைய 89வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அழியாத புஸ்தகம். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் சொல்லப்படும் ஒரு காரியம் அழிந்து போவது இல்லவே இல்லை. நிலையான புஸ்தகம். இந்த நிலையான புஸ்தகம் நம்மை நிலையான ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாம். சங்கீதம் அதே 119 சங்கீதத்தில் 105வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வசனம்
என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எனக்கு நாளாக என்ன செய்யணும்னு தெரியலை பாஸ்டர், என் வாழ்க்கையை எப்படி நடத்துவேன்னு தெரியலை பாஸ்டர். அநேகர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. தெரியும். எப்போ தெரியும்? இந்த வசனத்துக்குள்ளால் வரும்போது, இந்த வசனத்தை தியானிக்கும் போது உங்களை எப்படி தெரியலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அது உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, விளக்காக இருக்கிறது. நீங்கள் எங்கே போனோங்கிறது அதை காண்பிக்கிறது. திக்கு தெரியலை, இந்த குடும்பம் நடத்த என்னால் முடியலை பாஸ்டர், நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியலை, இந்த கடன் பாரத்தை எப்படி தீர்ப்பேன்னு தெரியலை, என் வியாதி எப்படி குணப்படுத்துவேன்னு தெரியலை, என் பிள்ளைகளை எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு தெரியலை, எப்படி படிக்க வைப்பேன்னு தெரியலை. அநேக விதமாக தெரியலைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நேசிங்க, தியானிங்க, அதன்படி ஜீவிங்க. அப்போ அது கால்களுக்கு தீபமாக இருக்கும், அது வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தின் பாதையிலேயே நாம் நடக்க முடியும். அல்லேலூயா. பூர்வீக பாதை இன்னது என்று அறிந்து அந்த பாதையில் நடக்க இந்த வேத வசனம் நமக்கு வழிகாட்டும். இது வழிகாட்டி புஸ்தகம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இது வழிகாட்டும். தவறான பாதைக்கு கொண்டு போகாது, தவறான பாதையில் செல்கிறவர்களை நேர்மையான பாதையில் கொண்டு நிறுத்தும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். இதே 119ஆம் சங்கீதத்தினுடைய 77வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறதான வேளையில் 119:77 உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. பைபிள் வாசிங்கன்னு சொன்னால் பாஸ்டர் ஒரு அதிகாரம் என்னால் வாசிக்க முடியல, கொஞ்சம் தூரம் வாசிக்க முடியல, தலைவலி பாஸ்டர், இதுக்கு மேலே நம்முடைய கண் பார்வை சுகர், கண்ணு மங்கி போச்சு. கண் பார்வை இருக்கிற காலத்தில் வாசியுங்கள். அந்த கண் பார்வை கடைசி மட்டும் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. கிடைத்த இந்த ரட்சண்ய நாளில் வேத வசனத்தை அதிகமாக தியானிப்போம், வாசிப்போம், அதன்படி ஜீவிப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்போ இதை வாசிக்க என்ன இருக்கான்? மனமகிழ்ச்சி இருக்கிறதா? மனமகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது சங்கீதத்தில் அவன் தாவீது சொல்லும்போது இப்படி சொல்ல 71-72 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஆகினால் நம்முடைய பிரமாணங்களை கை கொண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு யார் தான் சொல்ல போகிறீங்க? இல்லை இனி வரப்போகிற உபத்திரம் நல்லன்னு யார்? உபத்திரப்பட்டது நல்லன்னு சொல்லலாம், வரப்போகிற உபத்திரம் நல்லன்னு யாராவது சொல்லுவீங்களா? பட்ட உபத்திரம் போதும் பாஸ்டர், இனி எனக்கு வேண்டாம், இதுதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. உன்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து தெரிந்தெடுத்தேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எங்கே எடுத்திருக்கிறாரு? உபத்திரவத்தின் குகையில் தான் எடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படிக்கு நமக்கு என்ன செய்யும்? பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதை விட விலையேறப்பட்டதான விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. வேண்டானா அந்த தங்கத்துக்குள்ளே எப்படி களும்பு இருக்கிறதோ அதுபோல் நமக்குள்ளால பூரண பரிசுத்தம் வராது. உபத்திரவப்பட்டவங்க தான் நிலைச்சி நிற்க முடியும். அதனால் உங்களை தான் உபத்திரவப்படுங்கன்னு நான் சொல்ல வரல. கர்த்தர் அனுமதிக்கிற உபத்திரவத்தை நம்ம சகித்து கொண்டால் நம்ம பாக்கியவான்கள். தப்பி செல்லக்கூடிய வழியை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி தருவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணான் அந்த ஜீவகிரீடத்தை பெறுவார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஜீவகிரீடம் வேணும்? அவங்கெல்லாம் சோதனை சகிச்சு தான் ஆகணும். அதில் உத்தமனாக நிலைத்து நின்று தான் ஆக வேணும். பவுல் சொல்லும்போது அநேக உபத்திரவத்தின் பாதையில் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போக எத்தனை பேருக்கு ஆசை? சத்தமாக இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் பாதை எப்படி இருக்குது? எந்த பாதையில் தான் போகணும்? இந்த பாதையில். அடுத்த நாட்டுக்கு போகணுன்னா ஏரோப்ளைனில் போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க. அடுத்த ஸ்டேட்டுக்கு போனால் பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. நம்ம இன்னொரு இடத்துல போனால் சைக்கிள், ஏதோ ஒரு வாகனத்தில் தான் என்ன செய்கிறோம்? போகிறாங்க. இல்லைனா நடந்து போகிறோம். ஒரு பயணம் இருக்கிறது. இந்த பயண பாதையின் மூலமாக தான் அந்த இடத்தை சென்று சேர முடியும். அப்போ பரலோகத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்கிறதா? அது உபத்திரவத்தின் பாதையில் தான் பரலோகத்துக்கு போகணும். அந்த பாதை மிகவும் நெருக்கமும் இடுக்கும் ஒடுக்கமான பாதையாக இருக்கிறது. அப்போ நெருக்கி முற்புறத்திலும் பிற்புறத்திலும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் நெருக்கித்தான் சரியான பாதையில் கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்கிறார். அல்லேலூயா. வழி விசாலமாக இருக்கிறது. எங்கே போகிறது? பாதாளத்துக்கு. எப்படினாலும் வாழலாம், சுகபோகமாக நீங்கள் வாழலாம்.
இந்த நெருக்கத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்படின்னா வாழலாம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா சில உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறான்னா நம்மை சீர்படுத்த, நம்மை பக்குவப்படுத்த, நம்ம பரிசுத்தப்படுத்த என்பதை யாரும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். இதில் சகித்து கொள்வோம். இதில் தப்பிச் செல்லக்கூடிய வழியை கர்த்தர் நமக்கு கொண்டு பண்ணி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கலாம். ஒளியாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனம் அதை நமக்கு அப்படி செய்கிறது. என்னுடைய பின்பகுதியை பார்க்கும்போது 119:77 பார்க்கும்போது அது கால்களுக்கு அது என்ன செய்யும்? மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. 71 72 படிக்கும்போது உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையினால உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டேன்னு சொல்லி அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. அப்போ இது அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்குறோம். உங்களுக்கு 1000 பவுன் நகை இருப்பதை விட விலையேறப்பெற்றது தான் இந்த பொக்கிஷம். அல்லேலூயா. இது சாதா ஒரு புக்கு மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஏதோ 100 200 500 1000 1500 2000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம், அதுதான் அதுக்கு விலைன்னு நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. இது விலை மதிப்பற்றது. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுத்த விலை அதுவாக இருந்தாலும் இதற்குள்ளேயே சொல்லப்பட்டிருக்க விலையை பார்க்கும்போது இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்க எல்லாவற்றை விடவும் விலையேறப்பெற்றது தான் இந்த வேதாகமம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சம்பாதிச்சு வச்சு அதுதான் ஐஸ்வர்யம்னு நினைக்காதீங்க. அதோட பெரிய ஐஸ்வர்யம் இதுதான் ஐஸ்வர்யம். இது நம்மை சரியான பாதையில் நடத்தும், நித்திய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. எப்படியோ வாழ்ந்த நமக்கு ஆண்டவர் இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திர வேதத்தை நேசியுங்கள். அல்லேலூயா. வாசியுங்கள், அதன்படி ஜீவியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதனுடைய 92 வசனத்தை வாசித்து பாருங்கள். 119:92. உமது வேதம் எனது மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த வேத வசனம்தான் நமக்கு துக்கங்கள் வேதனைகள் வரும்போது அதை தியானிக்கும் போது நம்மளை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. வேறு எந்த மனுஷனும் நமக்கு ஆறுதல் சொல்லலை, எந்த மனுஷனும் நெருக்கத்தில் நம்மளை காப்பாற்ற வரல. ஆனால் இந்த வேதத்தை தியானித்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனம் மூலமாய் நம்மிடத்திலே வெளிப்பட்டு நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் மட்டும் எனக்கு கிடைத்திராவிட்டால் நான் என்னுடைய துக்கத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன். வந்த சோதனையில் நம்ம நின்று இருக்க மாட்டோம், என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19ஆம் சங்கீதம் 7வது அதிகாரம் 19வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குறதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு தான் பேதைகள்? எந்த சாமர்த்தியம் நமக்கு இல்லை, எந்த அறிவு ஞானமும் நமக்கு இல்லை. ஆனால் இந்த வேத வசனம் நமக்குள்ளால வர 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 நம்மளை இவ்வளோ தூரம் ஞானியாய் நம்மை நிறைத்தி இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இது குறைவற்றது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமாய் ஒரு ரட்சிப்பை நமக்கு தந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை நாளுக்கு நாள் புஷ்டி உள்ளதாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதை என்ன செய்கிறது? ஞானிகளமா நம்ம பேதைகள் தான், ஞானவான் என்று சொல்வதற்கு. ஆனால் இந்த வசனங்கள் நம்ம இன்றைக்கு தேசத்தில் ஞானவானாய் நிறுத்தி இருக்கிறது. 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலுமிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேனுனால என்ன இனிப்பு, எத்தனை விதமான இனிப்பு இருக்குது. சர்க்கரையில் ஒரு இனிப்பு இருக்குது, இன்னும் சுகர் சீனியில் ஒரு இனிப்பு இருக்கிறது, அதிரசத்தில் பணியாரத்தில் எங்கெங்கெல்லாம் பலவிதமான தின்பண்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தின்பண்டத்திலும் ஒவ்வொரு விதமான இனிப்பு இருக்குது. ஆனால் இந்த சகல இனிப்புகளை பார்க்கிலும் தேன் என்பது விசேஷித்த மதுரம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனம் அந்த தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. இதுக்கு டேஸ்ட்டு யாரும் புரிஞ்சுக்கிடலை. ஹல்லேலூயா. பாட்டிலில் தேன் இருக்குது, தேன் இனிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறவனுக்கு தான் அதனுடைய இனிப்பு, அதனுடைய டேஸ்ட் என்னன்பது தெரியும். அதுபோல் இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் இருக்கிற நம்ம வேதத்தை வாசித்து தியானித்து அதை அபியாசப்படுத்தி கொள்ளாத பட்சத்தில் அதனுடைய டேஸ்ட் யாருக்கும்
தெரியும். அவனுடைய வல்லமை யாருக்கும் தெரியாது. இந்த தேனை விட தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற இந்த தெளி தேனை விடவும் என்ன செய்கிறது? அது மதுரமுள்ளதாக இருக்கிறது. அடுத்த வசனம் 11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறான் மிகுந்த பலனுண்டு. சில நேரம் இந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? எச்சரிப்பை கொடுக்கிறது. எச்சரிப்பை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த எச்சரிப்பு, இந்த வசனம் என்ன செய்யுது? நம்மை எச்சரிக்கிறது. எச்சரிக்கிறதுனால என்ன செய்கிறது? கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு. அதை எச்சரித்து அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அதனாலே நமக்கு நிறைய பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ இந்த வேத வசனத்துடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டேன் என்கிறவங்க மட்டும் ஒரு சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முக்கால் வாசி புரிந்திருக்கிறது. சரி, போக போக எனக்கு கால்வாசி கூட புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற 100% புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு மகத்துவமுள்ள வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எரேமியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். அல்லேலூயா. இது யாருடைய வசனம்? கர்த்தருடைய வசனம். பாஸ்டர் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இது பாஸ்டருடைய சொந்த கருத்து அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை. அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆகையினால காடு மேடாக உங்கள்கிட்ட அதிகமாக பேசலை. வசனத்தை அறியும் போது வசனம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக. இஸ்ரவேல் வீட்டாரே என்று கூப்பிடுகிறார் எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக. நம்மை பார்த்து, கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறதான பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கிறேன், இல்லைன்னா நிப்பாட்டிக்கொள்வோம். கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்போம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, 107 சங்கீதம் 107:20 வாசிப்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை அனுப்பி, அதாவது கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி, அல்லேலூயா, கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறார்? உங்களை குணமாக்கி. இங்கே யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறீங்களோ உங்களை குணப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகத்தை தரப்போகிறார். இன்னும் குணமாக்காதபடி என்னென்ன அருவருப்பான கிரியைகள் நமக்குள்ளால இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஆண்டவர் அகற்றி குணப்படுத்த போகிறார். இன்றைக்கு நீங்கள் குணமாக போகிறீர்கள். அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் சவிக்க வரப்பண்ணி உங்களை குணமாக்குகிற கர்த்தர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். எப்படி விலக்குவார்? வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார். உங்களுக்கு அழிவு காலம் வந்துச்சுன்னு நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. அழிவுக்கு என்ன செய்வார்? அழிவு காலம் வந்தது உண்மைதான், ஆனால் அழிக்க விட மாட்டார். அந்த அழிவில் நின்று உங்களை தப்புவிப்பார். எப்படி? வசனத்தை அனுப்பி. அவ்வளோ மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை, வசனங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவார்? என்னை சார்ந்தவர்கள் இவங்க அழிஞ்சு போவாங்க, இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு, இவங்க அழிஞ்சு போவானாங்க, இல்லைன்னா சபை அழிஞ்சு போவோம், இல்லை பாஸ்டர் குடும்பம் அழிஞ்சு போவோம், விசுவாசி குடும்பம் அழிஞ்சு போவோம் சொல்லுவாங்க. அழிவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற அழிவுக்குள்ளால் வந்திருக்கிறோம். ஆனால் அழிவிலிருந்து என்ன செய்கிறார்? தப்பிவிக்க போகிறார். நம்ம அனைவரையும் கர்த்தர் தப்பிவிப்பார். வசனத்தை அனுப்பி நம்மை தப்பிவிக்கார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் ஏன் நம்மை தப்பிவிக்கிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்துக்குள்ளார வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. ஏதோ சொன்னதுனால அல்ல, நீங்கள் இந்த மகத்துவமுள்ள வசனத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை, இந்த பொறுமையுள்ள வார்த்தையை நீங்கள் என்ன செய்தீங்க? காத்து கொண்டீங்க. நீங்கள் வாசித்தீங்க உண்மைதான், நீங்கள் தியானிச்சிங்க உண்மைதான், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது. இந்த வசனத்தின்படி தான் வாழணும். அல்லேலூயா. அதை நீங்கள் காத்து கொண்டபடியினாலே இப்போ என்ன செய்கிறார் பாருங்க, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனைகளுக்கு தப்பும்படி
நானும் உன்னை காப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகளை, வாஞ்சையாய் வாசித்து தியானித்து அதன்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு, இந்த பூச்சக்கரத்தின் பூமியின் குடிகளுக்கெல்லாம் கர்த்தர் சோதனை காலத்தை அனுப்புகிறார். கொரோனா போன்றதான கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, வெட்டுக்கிளிகள் போன்றதான விவசாய நிலையங்களை அழிக்கிற காரியங்கள் வந்தாலும் சரி, மழை தாழ்ச்சியற்று விவசாயமே இல்லைன்னா இன்னொரு ஆசீர்வாதமே, தொழில் ஆசீர்வாதமே இல்லாமல் போனாலும் சரி, அல்லனா பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, அல்லனா இப்போ புயல் காற்று வந்தாலும் சரி, அல்லனா தேசத்துக்கு நாட்டுக்கு நாடு யுத்தமே வந்தாலும் சரிதான், அழிவு இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வேத வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் காப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின நாட்களில் ஒரு சுனாமி வந்தது. ஆவிக்குரிய சபையில் ஆராதித்த ஒருவர் கூட மரித்து போனதாக சரித்திரமே இல்லை. ஏன்னா அன்றைக்கு அவர்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் கூட ஒரு அழிவு வரவே இல்லை. கடற்கரையில் நின்ற ஜனங்கள், குளச்சல் பகுதியில் ஜார்ஜ் என்கிறார் ஒரு சகோதரனுடைய வேட்டி சட்டையெல்லாம் சுழற் காற்று கொண்டு போகிற பாலத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறார். அப்படி 7 அதிகாரிகள், தமிழக அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட 7 அதிகாரிகள் அந்த பாலத்துக்கு மேலே நிற்கிறாங்க. 7 பேரும் மரித்து போனாங்க. ஆனால் இந்த மனுஷனுடைய வேட்டி சட்டை போனாலும் ஆண்டவர் ஒரு ஓலை கொடுத்து தென்னை மண்டைக்கு முள்ளால் கொண்டைக்கு உள்ளால் அவரை தொங்கி நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அவளை காப்பாற்றினார். நம்ம அருகாமையில் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் மணக்குடி பகுதியில் ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்க சென்ற ஒரு குடும்பம், அந்த ஐயா மட்டும் ஆராதிக்காமல் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டார். எத்தனையோ வாட்டி கூப்பிட்டாலும் அவர் வரல, கடற்கரையில் தான் இருந்தார். பார்த்தார், சுனாமி வந்ததை கண்டார், ஓடினார். மணக்குடி பாலத்தின் வழியாக ஓடினார். அவங்களும் இப்போ முள்ளூர்துறையில் தான் இருக்கிறார், நம்ம போனால் பார்க்கலாம். கன்னடிபுரோடைய சகலப்பாடி மணக்குடி பாலத்தில் நடந்து வருகிறார். அவர் வந்த பாலத்துடைய 2 பாலங்களை என்ன செய்தது? சுனாமி அடித்து கொண்டு போய்விட்டது. ஒரு பாலம் பக்கத்தில் எங்கே கிடக்கு, ஒரு பாலத்தை காணலை, எங்கே போச்சுன்னா தெரியாது. ஆனால் அந்த பாலத்தின் மேல் ஓடி வந்த மனுஷன் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கர்த்தர் தப்பி வைத்தார். அவர் ஓடி போய் தன் மனைவி பிள்ளைகள் ஆராதித்த சபைக்கு ஓடி போய், இந்த சபையினுடைய பேரை சொல்லி எனக்கு ஞானஸ்தானம் தாருங்க, எனக்கு இந்த இயேசு போதும் என்று அவர் முறையிட்டார். அவரும் நம்ம அருகாமையில் தான் இருக்கிறார்கள். நான் தெரிந்த பல இடத்துல கேட்குறேன், இது ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டுமே, கண்டறிய வேண்டுமே, ஆவிக்குரியவர்கள் மரித்திருக்கிறான்னு கண்டறிய வேண்டும்னு சொல்லி இந்த சுனாமியை பற்றி பேசும்போது என்னோடு பழகிற அநேக இடத்துல நான் கேட்கிறேன், மரித்ததாக இதுவரைக்கும் சர்டிஃபிகேட் வரவே இல்லை. ஆனால் பலர் மரித்து போனார்கள், ஒரே குழியில் புதைத்தார்கள், அநேக சடங்குகள் காணாமல் போனது. ஆனால் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இந்த வெளிப்படுத்த விசேஷம் 3:10, ஒருபோதும் பொய்யாகாது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடிக்கிறவர்களை சோதிக்கும்படியா பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனைக்கு தப்பும்படி உங்களை காப்பேன்னு சொன்னார். இதை சாதா வசனமாக நினைக்காதீங்க. ஐயா தலைவலி வருது, தூக்கமயக்க வருது, எனக்கு புரியலை, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நேசியுங்க, வேத வசனத்தின்படி வாழுங்க. இது இந்த பூமியின் ஜனங்களை சோதிக்கும்படி எப்பேற்பட்ட இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், யுத்தங்கள் வந்தாலும், பஞ்சங்கள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே கர்த்தர் பாதுகாப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11-12. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் 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 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நற்குணசாலிகளாக இருக்கணும்னு சொன்னால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்க வசனத்தை கேட்டு தியானிச்சா போதாது, கன்வென்ஷன் கூட்டத்தில் மட்டும் பிரசங்க வசனத்தை கேட்டு தியானிச்சா போதாது. இது உண்மையா பொய்யா என்று சொல்லி அனுதினமும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். கள்ள அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, கள்ள போதகர்கள் இருப்பாங்க. ஆனால் இது உண்மையா பொய்யா என்பதை அந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்கள் என்று சொன்னால்
உண்மையை நீங்கள் கண்டறிவீர்கள். அல்லேலூயா. இதில் தெசலோனிக்கேயருக்கும் பெரேயா பட்டணத்திற்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவங்க ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. இந்த வசனத்தை சொல்ல சொல்ல அவங்களுக்கு விரோதமாக தான் எழும்புனாங்க, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக தான் எழும்புறாங்க, அவங்கள துரத்துனாங்க. ஆகையினால பெரேயா பட்டணத்தில் இவர்கள் வந்தாங்க, வந்து பிரசங்கிக்கிறாங்க. இதை அறிந்து இங்கேயும் வந்து துரத்த பார்த்தாங்க, துரத்துனாங்க. அல்லேலூயா. இது தெசலோனிக்கப்பட்ட குற்றம் கண்டுபிடித்து குற்றம் பிடித்து நடத்த விடக்கூடாதுன்னு தடை பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அதை பற்றி நமக்கு அக்கறை வேண்டாம். ஆனால் இந்த பட்டணத்தால் மேல் அதிகாரத்தை நீங்கள் அந்த அதிகாரத்துடைய மேல் வசனங்களை பார்த்தீங்கன்னா, பெரேயா என்கிற பட்டணத்திலே வந்து யூதருடைய ஜப ஆலயங்களுக்கு இவர்கள் போனார்கள். பவுலும் அவங்க கூட இருந்தவர்களும் என்ன செய்யறாங்க, வந்தாங்க. இங்கே வந்து அவர்கள் என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி கேட்குறாங்க, மனோவாஞ்சியாக கேட்குறாங்க. மனோவாஞ்சை நல்ல கவனமாய் அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில் வரும்போது அது உண்மையா பொய்யா இப்படியும் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கவனமாய் கேட்டார்கள். இந்த நேரத்தில் வீட்டு நினைப்பு, வேற ஒரு காரியத்தினுடைய நினைப்பு வரக்கூடாது. அல்லேலூயா. இவங்க இருந்ததில் சிலரை காணலை. அல்லேலூயா. அப்போ அவங்க மனோவாஞ்சையை கேட்குறாங்களா? இல்லை. அப்போ மனோவாஞ்சையை கேட்டவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்க நற்குணசாலிகளாய் மாறுவார்கள். அல்லேலூயா. பாருங்கள், கேட்டது மட்டுமல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்தாங்க, ஆராய்ந்து பார்த்தார்கள். இந்த பாஸ்டர் பிரசங்கித்தது சரியா, இந்த டிவியில் வந்த பிரசங்கம் சரியா என்று அந்த வசனங்களை எடுத்து வேத வசனத்தோடு ஒப்பிட்டு என்ன செய்தாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க. நீங்கள் அப்படியே நம்பிட்டு போகக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்தில் இருக்குது, அப்பமே சொல்லிட்டேன். அதனால் புரட்டு உபதேசக்காரர்கள் வருவார்கள். இல்லையா, தீமோத்தேயுவில் சொல்லப்பட்ட அநேகர் என்ன செய்வாங்க, அந்த புரட்டு உபதேசத்தை நம்பி போயிடுவாங்க, சத்தியத்தை விட்டு வழி விலகி போயிடுவாங்க. அப்படின்லாம் வேதம் சொல்ல. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், மனோவாஞ்சையாக கேட்கறது மட்டுமல்ல, இது சரியா என்பது இங்கே சொல்லப்பட்ட வசனங்களை மேல் வசனம் கீழ் வசனம் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், தியானித்து பார்த்து உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், உண்மை இல்லாதவைகளை விட்டு விடுங்கள். அல்லேலூயா. ஆனால் வசனம் 100 உண்மை. இவை ஆராய்ந்து பார்த்தார்கள். பெரிய பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்ததுனால அந்த பட்டணத்து மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, நல்ல குணசாலிகளாக இருந்தார்கள். குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் குணசாலிகளாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட குணசாலிகளாக இருந்தாங்க, நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அல்லேலூயா. அதனால அடுத்த வசனம் சொல்லுறது, அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கல் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரியவங்க சின்னவங்க இல்லை, எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தாங்க, விசுவாசித்தாங்க. எத்தனை பேர் குணசாலியாக இருக்க விரும்புகிறீங்க? மனசு வரமாட்டேங்குது. இப்படி எல்லாரும் பேர் தான் வாழணும் பாஸ், பக்கத்து வீட்டுகள் இப்படி அவ்வளோக்கு ஒத்தபடி நானும் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சா பைபிள் வசனத்தை நீங்கள் கேட்கணும்னு இல்லை, தியானிக்கணும்ல, ஆராய்ந்து பார்க்கணும் இல்லை. குணசாலியாக வாழ்ந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் மனோவாஞ்சையாய் அந்த வார்த்தைகளை கேட்டது மட்டுமல்ல, வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆகையினாலே நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேகர்கிட்ட பேய்க்குணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் அர்த்தம். அல்லேலூயா. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பேய்க்குணம் இருந்தால் அவைகளை மாற்றி இந்த வேத வசனை ஆராய்ந்து அதை உட்கொண்டு நற்குணசாலிகளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திற்குள்ளாலே கடந்து செல்வோம். 8ஆம் அதிகாரத்துடைய 5, 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கிற போது, அப்பொழுது பிலிப்பு என்பவன் பாருங்க, அங்கேயும் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். இப்போது இருக்கிற மாதிரி பட்டதான ஆபாச அல்லன சந்தோஷப்படத்தக்க சிற்றின்பத்திற்குரிய அப்படிப்பட்டதான காரியங்கள்ல வசனத்தை வசனமாய் போதித்தார்கள் அன்றைக்கு. அல்லேலூயா. இங்கே பிலிப்பு என்பவன் என்ன செய்கிறான், சமாரியா பட்டணத்தில் செல்கிறான். அங்கே கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறான், பிரசங்கிக்கிறான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒரு மனமாக கவனித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தான். பிலிப்பு என்பவன் கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்தான். அங்கே அற்புதம் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. இது அந்த தேசத்து ஜனங்கள் கேட்டார்கள், கண்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்கள் சொல்லுங்க அடுத்தது, அவர்கள்
ஒருமனப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தார்கள். இங்கே எத்தனை மனதில் இருக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மனத்தில் கவனிக்கிறோமா, வீட்டு நினைப்பில் கவனிக்கிறோமா, அடுத்த போக வேண்டிய தூரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக எங்கேயாவது ஊரை சுற்றி அது இதெல்லாம் பார்க்கணும், அதை நினச்சி கவனிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இல்லையா? ஆனால் பிலிப்பு பிரசங்கிக்கும் போது சமாரியா பட்டணத்தார் ஒருமனப்பட்டவர்களாக அந்த வார்த்தையை கவனித்தார்கள். இல்லையா? நடந்தது என்ன? படிங்க அடுத்த வசனம். அநேகரில் 7வது வசனம், அப்போஸ்தலர் 8:7, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ அசுத்த ஆவி என்ன செய்யுது? நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகள் சத்தம் போட்டு ஓலமிட்டு ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் ஓடுவான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனந்தாம்மா, வசனந்தான் எல்லாமே. வசனம் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. வசனத்திற்கு வல்லமை உண்டு, அது அற்புதங்களை செய்யும். பாருங்கள், பிசாசு என்ன செய்துட்டு ஓடிட்டு, எப்போ ஓடிச்சு? வசனம் கவனமாக கேட்ட உடனே. பாஸ்டர் வந்து தலையில் வச்சு கையை குலுக்கி கழுத்தை முறிச்சு ஜபிச்சாதான் பே ஓடணும்னு யாருமே நினைக்காதுங்க. வசனம் உள்ளே வந்துச்சுன்னா பிசாசுக்கு உள்ள இருக்க முடியவே முடியாது. ஒளி வரும்போது இருள் எப்படி விலகி போகிறதோ அதுபோல் வசனம் நமக்குள்ளார வரும்போது இருளாகிய பிசாசுடைய வல்லமை ஒன்றும் அங்கே இருக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். இதான் ரொம்ப ஈஸி, சிம்பிளான காரியங்கள். நம்ம வசனத்தை உள்ளே ஏற்ற மாட்டோம், எங்கேயோ போய் தலையை கழுத்தையெல்லாம் முறிச்சிக்கிட்டே இருப்போம். நோய் தீர்ந்த மாதிரி இருக்கும், திரும்ப வந்து ஆடும். நான் போவேன்னா நினச்சேன்னு கேட்கும். இல்லையா? இங்கே அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த பிலிப்பி செய்த அற்புதத்தை கண்டு இங்கே ஒரு மந்திரவாதி செய்கிறான். அவன் கடைசியில் அவன் பிசாசு வருது, எங்களுக்கு பவுலையும் தெரியும் அப்போல்லாவையும் தெரியும், நீ யார் என்பதையும் தெரியும் எதிர்த்து பேசிச்சு. இவங்க துண்டை துணியை காணுன்ட்டு கட்டியிருந்த துணியை உறிஞ்சி போட்டுட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் வசனம் உள்ளே போச்சுன்னா கிரியை செய்யும். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, கானகத்தில் மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் இந்த பொல்லாத சிறை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. கர்த்தருடைய வசனம் இல்லாமல் யார் எந்த பேரை துரத்த போனாலும் துண்டை காணும் துணியை காணணும் ஓடித்தான் ஆகணும். அல்லேலூயா. அதுகளுக்கு தெரியும் வசனம் நமக்குள்ளே இருக்குமென்னு சொன்னால் பிசாசுக்கு நமக்குள்ளே இருக்க முடியாது. இன்னைக்கு யார் யாருக்குள்ளெல்லாம் பிசாசு கிரியை இருக்கிறதோ அவங்க எல்லாம் வசனத்தை கேளுங்க, அதை உட்கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழுங்க, வாசிங்க, தியானிங்க, ஜெபிங்க, உங்களை விட்டு ஓடிப்போம். விரட்ட எங்கே நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடிப்போம். வசனம் உள்ள வரட்டும். இங்கே அப்படி தான் பிலிப்பி பிரசங்கித்தான். சமாரியா பட்டணத்தால் ஒருமனப்பட்டவர்கள் அந்த வசனத்தை நல்லா கவனித்தாங்க. நடந்த அற்புதம், அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரன் சப்பானிகளும் குணமடைந்தார்கள். வியாதிகளும் குணமாகும். இப்போ எல்லாரும் வியாதியாக தான் இருக்கிறோம். வசனம் உள்ள வர வர நம்மிடத்தில் இருக்கிற வியாதிகள் நம்ம விட்டு மாறி போகும். இதுக்கு வேறு பரிகாரம் தேட வேண்டிய அவசியம். வசனத்தை உள்ள விட்டுட்டோம், அவ்வளோ வல்லமை உள்ளது வேத வசனம். அல்லேலூயா. அடுத்தது 8வது வசனம், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த வசனத்தை கவனமாய் உண்மையாய் கேட்டால், அதை உட்கொண்டால் பிசாசுகள் ஓடும். அந்த பட்டணத்திலே சமாதானம், மிகுந்த சமாதானம், சாதாரண சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. அப்போ வசனத்தை நம்ம உட்கொள்ளும் போது நம்முடைய வீடுகளிலே, சமாதானம் இல்லாத வீடுகளிலே மிகுந்த சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இல்லாத சபையிலே மிகுந்த சமாதானம் உண்டாகும். சமாதானம் இல்லாத தேசத்திலே மிகுந்த சமாதானம் உண்டாகும். இந்த வசனம் எல்லா நாட்டுக்காரங்களுள்ள போயிடுச்சுன்னா யுத்தம் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சபைக்குள்ளே வந்துச்சுன்னா பிரிவினை எண்ணங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ வல்லமை உள்ளது தான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 101வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 119ஆம் சங்கீதம் 101வது வசனம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன் என்று சங்கீதக்காரன் அங்கே கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இவ்வளவு வல்லமுள்ள வார்த்தைகளை நாம் தேடி வாசிக்காமல் போனால், தியானிக்காமல் போனால்
இந்த வேத வசனத்தின்படி வாழாமல் போனால் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வசனம் அது நம்மை உயிர்ப்பிக்கும், நமக்கு நித்திய ஜீவனை தரும், நம்முடைய வியாதியை குணமாக்கும். இந்த ஆபத்து தேசத்தில் சோதனைகள் வரும்போது நம்மை அது பாதுகாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சியாக கேட்டாங்க, அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தாங்க, தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்க. அங்கே அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். அந்த பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாரும் நற்குணசாலிகளாக மாறும்போது அந்த பட்டணத்தில் சண்டை இல்லை, பகை இல்லை, கொள்ளை இல்லை, கொலை இல்லை, கொள்ளையடிப்பு இல்லை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் எல்லாரும் நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். வசனம் ஒரு பட்டணத்தை ரட்சித்தது. அல்லேலூயா. பிலிப்பு பிரசங்கித்த சமாரியா பட்டணத்தில் பார்க்கும்போது எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வசனத்தை கவனித்தார்கள். அந்த வசனத்தை கவனித்த நிமித்தமாக நடந்தது, பேய்கள் ஓடினது. அல்லேலூயா. யாரெல்லாம் பிசாசினால் கட்டப்பட்டு சரீர சுகமில்லாமல் இல்லைன்னா கை தொழில்கள் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், துன்பத்துக்கு மேலே துன்பம், துயரத்துக்கு மேலே துயரம், வட்டி கடன்கள், கண்ணீர், கவலை என்று இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அவைகளை மாற்றுவார். இப்படிப்பட்டதான காரியங்களை உண்டு பண்ணுற பிசாசுடைய வல்லமையை கர்த்தர் அழிப்பார். வசனத்தை அனுப்பி பிசாசின் வல்லமைகளை அழித்து வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த பட்டணத்திலே அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடினது. அநேகர் தீராத திமிர்வாதங்கள் எல்லாம் குணப்படுத்தப்பட்டார்கள், குணமடைந்தார்கள். அந்த பட்டணத்திலேயும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நம்முடைய விட்டு பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய வியாதிகள் குணமாக்கப்படும் என்று சொன்னால் நமக்குள்ளேயே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய குடும்பத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய சபையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். தேசத்திலும் சந்தோஷம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் இந்த 119ஆம் சங்கீதம் அதனுடைய 101வது வசனத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளையும் நான் விட்டு விலகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்களா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னிடத்தில் பல பொல்லாத வழிகள் இருக்கிறது, அவைகளை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வேத சத்தியத்தின்படியாக நான் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழுவேன். இந்த வேத வசனம் எனக்கு போதும். பொறுமையாக இந்த வேத வசனத்தை காத்து கொண்டால் பூச்சக்கரத்தின் மேலே சோதனை காலங்கள் வரும்போது நான் உங்களை காப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்பீங்களா? ஹல்லேலூயா. வேத வசனம் வல்லமை உள்ளது. வேத வசனம் அது வல்லமை உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திற்கும் கூர்மையான பட்டயமாக அது இருக்கிறது. அது 7 முறை மண் குகையிலே புடமிடப்பட்ட வெள்ளியை பார்க்கலும் அது சுத்த சொற்களாக இருக்கிறது. அது சுத்த சொற்களாக இருக்கிறது. அது பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் அது செல்லுகிற வல்லமை படைத்ததாக இருக்கிறது. அநேகர் எல்லாருடைய ஊனையும் ஆத்மாவையும் அது குத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேத வசனம் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு சமாதானம் உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த நாளிலிருந்து நான் வேதத்தை அதிகமாக வாசிப்பேன் என்று அர்ப்பணிப்பீங்களா? தியானிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? இந்த வசனத்துப்படி நடப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? தாவீது சொல்லும்போது இந்த வசனம் அவனுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி. இந்த வசனம் இல்லைன்னா நான் என்றைக்கோ மாண்டிருப்பேன், செத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இல்லாவிட்டால் என்றைக்கோ செத்திருப்பேன். இவ்வளவு தூரம் நம்மை பாடுகள் மத்தியில் உயிர்ப்பித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ஆமீன். இந்த வசனம் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தையும் தரும், இந்த பூமியிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள். எல்லாரும் அப்படி சத்தமாய் வாய்களை திறந்து ஜெபிப்பீங்களா? ஆமீன். இது பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேனிலும் தெளித்தேனிலும் ஆமீன் அது மதுரமுள்ளதாக இருக்கிறது வேத வசனம். ஆமீன். தாவீது இன்னும் சொல்லும்போது ஆமீன் இந்த உபத்திரவ நாட்களில் உம்முடைய வசனம் இல்லாவிட்டால் ஆமீன் நான் மரித்து போயிருப்பேன். உம்முடைய உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையினால் உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டேன். இது எத்தனை விலையேறப்பெற்ற பொன்னை விடவும் விலையேறப்பெற்றது என்பது அதை அறிக்கை செய்கிறார் அல்லவா? இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனத்தை கேளுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், நிந்தை அவமானங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், அசுத்தாவிகள் ஓடட்டும்.
குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், கடன் பிரச்சனை மாறி போகட்டும். எல்லாரும் கேட்போம் கர்த்தர் அதை இன்றைக்கு செய்ய வல்லவர். இந்த வசனம் வருகிறது, வசனம் உள்ள வரும்போது இதெல்லாம் ஓடி போகிறது. இந்த வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உங்கள் குடும்பங்களில் இருக்கிற இருள் நீங்கி போகிறது, துக்கங்கள் மாறி போகிறது, மிகுந்த சமாதான சந்தோஷம் உண்டாகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.